Revit Modification Software Training Center உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, ஸோ நேற்றைய வீடியோவில் நம்ம இப்போ என்னென்னா கிரிட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, பிளான் ஆஸ் பர் பிளான், இந்த பிளான் பிரகாரம் ஏன்னா கிரிட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக கிரிட்ஸ் மட்டும் பார்த்தா நம்ம லெவல்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ லெவல்ஸுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய பில்டிங் வந்து 3 story பில்டிங் நம்ம வச்சுக்குவோம். ஓகே, ஸோ லெவல் 1 வந்து இங்கே 0 இருக்க போகுது. ஓகே, லெவல் 1 இது, லெவல் 2 இது வருங்க, லெவல் 1 3 1 2 3 3 story லெவல் 3, அடுத்து லெவல் 4, லெவல் 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெவல்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் வந்து 1 டாப். ஓகே, எஃப்எஃப்எல்னு சொல்லுவாங்க, ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல் சொல்லுவாங்க. அதாவது என்ன, சிமெண்ட் தரையில் டைல்ஸ் போட்டு, காங்கிரீட் போட்டு அது மேலே டைல்ஸ் போடுறேன், இல்லை கிரானைட் போடுறேன், எது போடுறேன்னு சரி போட்டு மேல் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல். எப்போதுமே லெவல்ஸ் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல்ஸுக்கு தான் வைப்பாங்க, ரைட்டுங்களா? இல்லை சில பேர் என்ன சொன்னால் எனக்கு பாட்டம் ஆஃப் தி காங்கிரீட் வேணும் அப்படின்னா கூட பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இது லெவல் 1 வந்து 0 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது 0. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இங்கேருந்து வந்து 12 feet வைக்க போகிறேன், ரைட்டா? என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜென்ரலாக 10 feet வைப்பாங்க, நம்ம இங்கே 12 feet வைப்போம். ஸோ இப்போ திருப்பி இதுலேருந்து இது 12 feet அப்போனா 24 feet வரும். ஸோ அப்புறம் இதுலேருந்து இது வந்து 12 feet 36 feet. ஓகே, பேராபெட் வால் வந்து நான் 3 feet, அதாவது 1 meter ஹைட்டு ஜென்ரலாக வைப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், 3 feetன்னு சொல்லிட்டு 39 அப்ராக்சிமேட்டில் 3 feet வச்சு 39 feet அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரிட்ஸ் தான் நம்ம அங்கே வரைய போகிறோம். ஓகே, ஸோ ரைட். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இதுக்கு பார்க்கும்போது, போன வீடியோவில் பார்க்கும்போது என்னென்னா, சி லெவல்லேருந்து நான் இதை ஏற்றி வச்சுருந்தோம். ஓகே, சி லெவல்லேருந்து எவ்வளோ இருக்குது, 60 feet அதிகமாக இருக்குது. அப்போனா நான் இங்கே எப்படி இந்த லெவல்ஸ் ஆட் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும், 0னா 16 கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ நம்ம இதில் போய் பார்ப்போம், அந்த இது ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறத இப்போ நம்ம எலிவேஷனில் போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம லெவல்ஸ் வரையணும்னா எலிவேஷனில் தான் பார்க்கணும், எனக்கு போன வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம கிரிட்ஸ்லாம் இங்கே காட்டுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதை காட்டல, ப்ராஜெக்ட் பாயிண்ட். ஸோ ஓகே, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட். ஸோ விஜி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விஜின்னு அடித்தோம்னா நமக்கு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் வரும், அதில் போயிட்டு நமக்கு எது வேணுமோ எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜ் அதுதான். எனக்கு வேணால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது, கரெக்டாக எங்கே இருக்குது ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்கேன்னா அங்கே கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதில் உள்ள மாதிரி நான் 60 feet அப்படின்னு இங்கே போய் நான் 60 feet கொடுத்தேன்னா எங்கே போயிடுச்சு பாருங்கள், இங்கேருந்து 60 feetக்கு போயிடுச்சு. ஓகேயா? ஸோ அதனால் இங்கே இதில் வந்து லெவல்ஸ் கொடுக்கும்போது 60 feetலாம் கொடுக்கக்கூடாது. என்ன எலிவேஷன் வேணுமோ, சி லெவல்லேருந்து என்ன ஹைட் இருக்கோ அதை இங்கே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டில் நான் செட் பண்ணிட்டேன், ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் இதை லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, திருப்பி அடுத்து இந்த ஹைட்டு எனக்கு வேணும். ஸோ இது என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே 12 feetன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா? லாக் பண்ணிடுவோம். ஓகே, திருப்பி அடுத்து என்னென்னா லெவல் 2. ஓகே, ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. ஓகே, முதல் லெவல் வரைஞ்சிக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு நேமிங்ஸ் நம்ம அப்புறம் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல், ஸோ எவ்வளோ ஃபீட்டில் வேணும் நமக்கு, 12 feetல வேணும். ஓகே, ஸோ அடுத்த லெவல் 34, திருப்பி அதுலேருந்து அடுத்தது வந்து நமக்கு 3 feetல வேணும். ஸோ 3 feet. ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு முந்தின வீடியோஸ் 2 வீடியோஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ என்ன வீடியோஸ்னு கொடுத்துருப்போம், அந்த வீடியோஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இது புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதை ரீநேம் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா 01 கிரவுண்ட் ஃப்ளோர், ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் லெவலையும் மாற்றிக்க,
ஏன்னா லெவல் என்ன லெவலுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் லெவலுங்க கொடுத்தோன்னே இங்கே எனக்கு மாறிடுச்சு. அடுத்து 0 to first floor, 03 second floor, 04 10th floor, 3rd floor. சாரி, 3rd ஃப்ளோருங்கிறத கூட நம்ம ரூஃப்னு மாற்றிக்கும். அதான் ரூஃப். ஸோ இது பேராபெட் வாலோட ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இங்கே நடுவில் எனக்கு சில லெவல்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, எனக்கு இங்கே தள்ளி இருக்குது, இதுலேருந்து நம்ம தள்ளி இருக்குங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வருது. அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ நான் எல்லாமே லெவல்ஸுமே நான் பின் பண்ணிடுறேன். சாரி, இங்கே போய் பின் பண்ணிக்கும். பின்னில் இருக்கிறத நான் திருப்பி அன்பின் பண்ணிட்டேன். திருப்பி இங்கே பின் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ எப்போதுமே பின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஏங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு வியூவில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு அதோட வியூஸ் கிடைக்கும். 1 2 3. ஏன்னா நான் என்ன வியூவில் பார்க்குறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கிரிட்ஸ் எல்லாம் தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மீதியை நம்ம வால்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.